புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். பாஜக தமிழகத்தில் வேகமாக கால் ஊன்றி திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழகத்தில் கால் ஊன்றணும்னு பாஜகவின் ஆர்எஸ்எஸின் புதிய திட்டம். இந்த பகல் கனவு பலிக்குமா அப்படின்னு பார்த்தா இது பகல் கனவும் இல்லை, ராத்திரி கனவும் இல்லைங்க. இவருடைய கனவு பலிக்க ஆரம்பித்திருக்கிறதுன்னு பல தொலைக்காட்சிகளுடைய சர்வே மெகா ரிப்போர்ட் சொல்லுது. டபுள் டிஜிட்டில் பாஜக வெல்ல போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்க இந்த தேர்தலில் அப்படின்னு பல சர்வே ரிப்போர்ட்டுகள் சொல்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். யாருக்கு பின்னடைவு ஏற்படும்? மார்ச் தள்ளுபடி, இது மகிழ்ச்சியான தள்ளுபடி. மார்ச் தள்ளுபடியில ஜவுளிக்கு மட்டும் சாய்ஸ் கிடையாதுங்க, கிஃப்டோ. ஒவ்வொரு 500 ரூபாயில ஆரம்பிக்கிற பர்ச்சேஸுக்கும் கிஃப்ட் கொடுக்கறாங்க. பணமாவும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லனா பரிசு பொருளையும் மன நிறைவா வாங்கிக்கலாம். வண்ணாரப்பேட்டை ஸ்ரீ சாந்தி சாரீஸில் மார்ச் 1 முதல் ஏப்ரல் 10 வரை. அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது தான் பாஜகவினுடைய புதிய திட்டம். இந்த திட்டம் பலிக்கிறதுக்காக பல்வேறு வியூகங்களை ராஜதந்திரமாக பாஜக செயல்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுதா தெரியலான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் சரியான முடிவை அவர் எடுக்கலான்னா மிகப்பெரிய பின்னடைவு அதிமுகவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் மோடி அவர்கள் பேசினதும், நேற்று சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் மோடி அவர்கள் பேசினதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அண்ணாமலையினுடைய தேர்தல் வியூகம் நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பல இடங்களை பிடிக்கிறதுக்காக பல்வேறு யுக்திகளை கையாளுறாங்க பாஜக. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 15லிருந்து 20 இடங்களுக்கு பாஜக நேரடியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. மற்ற கட்சிகள், அதாவது ஜாதி கட்சிகளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஜாதி ஓட்டுகளை பெறுவதற்காக அவர்கள் கூட்டணியில் இணைத்திருக்கக்கூடிய ஜாதி கட்சிகளுக்கு ஒரு சீட்டோ இல்லை 2 சீட்டோ ஒதுக்கப்பட்டு மீதி இருக்கக்கூடிய 10 சீட்டில் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வரக்கூடிய சர்வே ரிப்போர்ட். நேரடியாக 15லிருந்து 20 இடங்களில் பாஜக நேரடியாக வெல்ல திட்டமிட்டிருக்கிறாங்க, போட்டியிட திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 முதல் 8 இடங்களில் பாஜக அவர்களுடைய நேரடி தாமரை சின்னத்தில் வெற்றி பெறுவதற்கு பல்வேறு வியூகங்களை வகுத்திருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளில் தலா 3 இடங்கள்லையாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய வியூகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் கூட்டணி கட்சிகளில், பாஜக கூட்டணி கட்சிகளில் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய பின்னடைவு பாஜக சந்திக்கும். இதில் எந்த அளவுக்கும் சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த 2 கூட்டத்திலையும், அதாவது திருப்பூர் கூட்டத்திலையும் சரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை நிகழ்ச்சியில் டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்திலும் பார்க்க முடியல. குறிப்பாக நேற்று நடந்த பாஜகவின் பொதுக்கூட்டத்திலையும் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் பார்க்க முடியல. காரணம், பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அவர்களை தவிர்த்து, ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் தவிர்த்து பாஜக இந்த தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம், தென்காசி, சிவகங்கை, நெல்லை, தென் சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், இந்த மாவட்டங்கள்லாம், இந்த தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை பெற்ற இடங்களாக இருக்கிறது. இப்போ நான் சொன்ன இந்த இத்தனை மாவட்டங்கள்லையும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகருக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த இடங்களாக, தொகுதிகளாக இருக்கிறது. இவர்களை, இந்த டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வம் தவிர்த்துட்டு இந்த இடங்களில் பாஜக நேரடியாக போட்டியிட்டால் நிச்சயமாக பின்னடைவு சந்திக்கும். அதனால் ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் இந்த கூட்டணியில் சேர்ப்பதற்குத்தான் பல்வேறு வியூகங்களை பாஜக வகுக்குது. ஆனால் 2 பேருக்கும் ஏதோ ஒரு கருத்து முரண்பாடுகள்லையோ, இல்லை சின்னத்தில் நிற்கக்கூடிய வேறுபாடுகள்லையோ, இல்லை தொகுதி பங்கீடு, எனக்கு இந்த தொகுதி கொடு அந்த தொகுதி கொடுக்கின்ற பிரச்சனையில தான் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு சிறிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இருவரையும் தவிர்த்து விட்டு பாஜக தேர்தலில் நின்னாங்கன்னா நிச்சயமாக பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு, இதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் கோவை தொகுதியில் அண்ணாமலை நேரடியாக போட்டியிடுவார் என்ற செய்தி தான் தற்போது பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் சார்பாக திமுக கூட்டணியில் கோயம்புத்தூரில் கமலஹாசன் நின்னார்னா அண்ணாமலையும்
கமலஹாசன் அவர்களும் நேரடி போட்டி இருக்கும். இதில் வந்து கொங்கு பெல்ட்டை சொல்லவே தேவையில்லை. அண்ணாமலை தான் அதிகபட்சமாக அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஏன்னா பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவும் அங்கே இருக்கும், டிடிவி தினகரன் ஆதரவும் இருக்கும். ஏன்னா கொங்கு பெல்ட் சார்ந்த விஷயங்களில் அண்ணாமலை வந்து மிகப்பெரிய கவனம் செலுத்தக்கூடிய அந்த தொகுதிகளில் நிச்சயமாக பாஜக வந்து வெற்றி பெறுவதற்கு பல்வேறு வியூகங்களும் இருக்கிறது. என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு பெற்ற பிறகு அந்த நிகழ்ச்சியில் பேசுனதுக்கும் இப்போ தமிழகத்தில் நேற்று இரண்டாவது முறையாக ஒரே வாரத்தில் நேற்று இரண்டாவது முறையாக மோடி அவர்கள் வந்ததற்கும் பல்வேறு எதிர்ப்புகளும் தமிழகத்தில் கிளப்பி இருக்கிறது. எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி பாஜக தமிழகத்தில் வேகமாக வளருது அப்படிங்கிறது பல்வேறு புள்ளி விவரங்களும் சர்வே ரிப்போர்ட்டுகளும் சொல்லுது. பல தொலைக்காட்சிகளும் அந்த ரிப்போர்ட்டை தான் சொல்லுது. ஏன்னா முன்னாடி இருந்த பாஜகனுடைய ஓட்டு வங்கி, அதாவது 1% 2% இருந்தது. ஆனால் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே அடியாக 10, 15, 20% உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மற்ற கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதை சரி செய்தால் மட்டும்தான் பாஜகவை எதிர்க்க முடியும். இல்லைன்னா பாஜக தமிழகத்தில் வளர்வதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடு தான் தற்போது பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் இழுபறியும் இருக்குது, தொடர்ந்து பின்னடைவு இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பாஜக வந்து மிகப்பெரிய பிளானை போட்டு கொண்டு போகிறாங்க. இதில் வந்து ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் கூட்டணியில் இல்லை, இவங்க வராங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அரசியல் புரசலாக அரசியல் வட்டாரத்தில் பேசினாலும் அவர்கள் இல்லாமல் இந்த தேர்தலில் பாஜக நிச்சயமாக களத்தில் இறங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பலம் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடி தினகரனுக்கும் இருக்குது. குறிப்பாக ராமநாதபுரத்துலேயும் தென்காசி, சிவகங்கை, நெல்லை இந்த இடங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடி தினகரனுக்கும் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் இந்த இடங்களில் வந்து கொங்கு பெல்ட்டாக இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு பெற்ற பாஜகவினுடைய கருத்தியலில் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய ஓட்டு வங்கி வந்து அங்கே பெருகி இருக்குது. இதுதான் நம்ம கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தகவலாக இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திமுகவும் அதிமுகவும் சரியான ஒரு பிளான் போடாமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக திராவிட கட்சிகளுக்கு இந்த முறை ஒரு மிகப்பெரிய பின்னடைவும் காத்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகனுடைய ஆதரவாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அண்ணாமலையும் பாஜகவும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு அந்த தொகுதிகளில் களத்தில் இறங்கி இருக்கிறதாக தகவல் பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளவோ இல்லை 2 வாரத்துக்குள்ளவோ நாடாளுமன்ற தேர்தலினுடைய தேதி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்பு ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைவதற்கு கூட்டணி அறிவிப்பு நிச்சயமாக இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகக்கூடிய தகவல் வருது. ஆனால் எல்லாரும் அரசியல் புரசலாக என்ன பேசிக்கிறாங்கன்னா ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியில் இல்லை போல இருக்குது. ஏன்னா 2 கூட்டத்திலையும், திருப்பூர் நடந்த கூட்டத்திலையும் சரி, சென்னையில் நடந்த கூட்டத்திலையும் இவங்க 2 பேரும் வரல, அதனால் பாஜக கூட்டணியில் இவங்க இல்லை போல இருக்குன்னு நினச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தவறான தப்பு கணக்கு போட்டு பார்க்குறாங்க. அது இல்லை. ஓ பன்னீர்செல்வம், டிடி தினகரனும் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா தான் ஒரு செய்தி சொல்லப்படுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க எல்லாருக்கும் ஒரு பீதியை கிளப்புது. எப்படா இது பாஜக வந்து தமிழகத்தில் இந்த அளவுக்கு கால் ஊன்றி மக்கள் செல்வாக்கை பிடிக்கிற அளவுக்கு எப்படி வளர்றாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் மறைமுகமான ஒரு கூட்டு இருக்குமா? ஏன்னா கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுனால திமுகவோடு அதிமுகவும் மறைமுக கூட்டு அந்த தொகுதியில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு செய்தியும் அரசியல் புரசலாக பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு வியூகங்கள், தேர்தல் தேதி அறிவிக்குவதற்கு முன்பு கூட்டணியில் மாற்றங்களும் ஏற்படலாம். தேதி அறிவித்த பிறகும் இந்த கூட்டணியை சேர்ந்தவர்கள் வேற ஒரு கூட்டணிக்கு போய் சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்படுகிறது. பின்னடைவு, இழுபறி, இதற்கு பஞ்சமே இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய 4 முனை போட்டி அது 5 முனை போட்டியாகவும் பல முனை போட்டியாகவும் மாறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் ஒரு பின்னடைவு இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க.
பாஜக வந்து தமிழகத்தில் வேகமாக கால் ஊன்றி வளர்வதற்கு யார் பின்புலத்திலேருந்து செயல்படுறாங்க, இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாரா அப்படின்னு பார்த்தா அவருக்கு பின்னடைவு இருக்குமா, சாதகமான வளர்ச்சி இருக்குமான்னு பார்த்தா வளர்ச்சியை நோக்கித்தான் பாஜக சென்று கொண்டு இருப்பதாக பல தொலைக்காட்சியினுடைய சர்வே ரிப்போர்ட்டை சொல்லுது. பாஜக இந்த தேர்தலில் டபுள் டிஜிட்டில் ஒரு எண்ணிக்கை வந்து இருக்கும். 1% 2% இருந்த பாஜகவினுடைய ஓட்டு வங்கி இந்த தேர்தலில் 15லேருந்து 20% ஓட்டு வங்கியை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எத்தனை இடங்களை, எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும், எத்தனை சதவீத வாக்கு வங்கியை இந்த தேர்தலில் பெறும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் அதிமுகவை வந்து தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இருவரும் கட்சிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக 2வது இடத்தை பிடிக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.